ஹாய்! ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. ஒரு சம்பவம். அதாவதுங்க ஒருத்தவன் ஒரு வாலிப பையன் ரொம்ப பசி ஊர் ஊரா சுத்துறான். அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலுங்க. அந்த ஹோட்டல்ல போயிட்டு "ஏங்க பசிக்குது ஏதாவது குடுங்களேன்" அப்படி சொல்லி கேட்குறான். என் பசங்களும் ஒரு காலத்தில அந்த மாரி சுத்தியிருக்கேன். சின்ன பிள்ளையில வந்து. அது வேண்டாம். சரி அப்ப அந்த ஹோட்டல் முதலாளி இவன பார்த்துட்டு இவன் மூஞ்சியும் அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஏதோ அவருக்கு ஒரு பொறி தட்டுது. சரிப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு குடுக்குறாரு. சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு அவனுடைய விவரத்த கேட்குறாரு. யார் நீ? என்ன? எங்க? அப்பா யாரு? ஆத்தா யாரு? அப்படி கேட்குறாரு. அவன் ஏதோ சொல்றான். சரி, இந்த விவரத்த நீ யார்கிட்டயுமே சொல்லாத என்ன? நீ இங்கேயே இருந்துக்கோ. ஒரு நல்ல காலம் வர வரைக்கும் நீ இங்க இரு. அப்புறமா போயிடுன்ற மாரி அவன் அங்கேயே இருக்கான். அவன் அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் பார்த்தாக்க, அந்த ஹோட்டல்ல பெரிய வியாபாரம் இல்லாம இருந்தது. திடீர்னு அவன் ராசியோ என்னமோ அங்க இருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல அந்த முதலாளி வளர்ந்து விட்டார். ஆமா. திடீர்னு எப்படி? ஆமா. குறுகிய நாள்ல துபாய் வளர்ந்துரும் இல்லையா? அப்படி வளர்ந்துடுறான். வளர்ந்தவொடனே இப்ப செல்வம், செல்வாக்கு அது எல்லாம் உயர்ந்து போயிடுது. மன்னனே பொண்ணு குடுக்குறான்னா பார்த்துக்கங்களேன் யாருக்கு? இந்த பயலுக்கு. இந்த இடையில இந்த ஆள் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணான் அந்த முதலாளி. தனக்கு வாரிசு இல்லை என்பதனால என்ன பண்ணிட்டான், இந்த பையன தத்தெடுத்துக்கினான். எந்த பையன? இந்த சாப்பாடு இல்லாம சுத்தி இந்த ஹோட்டலுக்கு அடைக்கலமா போனானே அவன தத்தெடுத்துக்கினான். அது ஒரு நல்ல விஷயம் பண்ணான் அவன். இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, இந்த முதலாளி வந்து இறந்து போறார். ஒரு சூழ்நிலையில. அப்போ வந்து மன்னனுடைய மகள தான் நான் கல்யாணம் கட்டியிருக்கேன். அப்ப அங்க தாறுமாறா அந்த பையன பத்தி ஏதோ ஒண்ணு பேசுது. யார் என்னய்யா உண்மையிலேயே ஒண்ணுமே தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு கோவம் வருது. கடுப்பாகுது. கண்ணா முன்னான்னு அதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இட்டு கட்டி பேசுவானுங்களப்பா! நம்ம ஆளுங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆ அதனால இப்ப மன்னன் கட்டளையிட்டு போ அவன பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, மன்னன் வீட்டுக்கு அதான் அந்த மருமகன் அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு வராங்க. இவன் எங்கேயோ பக்கத்துல எங்கேயோ ஹோட்டல்லயோ எங்கேயோ இருக்கிறான். அங்கேருந்து வந்து ம ப ப வ ம ம மன்னனுடைய மகள் விசாரிக்கும்போது, "ஏங்க அங்க ஒரு பெட்டி இருக்குது. அந்த லாஸ்ட்ல ஒரு பெட்டி இருக்கு. வேணா போய் தொறந்து பாருங்க" அப்படின்னா, அந்த பெட்டியை போய் தொறந்து பார்த்தா, அதில ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. ஓலைச்சுவடி மீன்ஸ் வாட்? உயில். அந்த உயில்ல பார்த்தாக்கா காணாமல் போன அ காணாமல் போன அல்ல, தன்னுடைய ஆமா. தன்னுடைய பெரியப்பா. பக்கத்தில ஏதோ ஒரு நாட்ல இருக்கிறார். ஆமா. அவருடைய மகன். அவன தான் தான் தத்து எடுத்துக்கிட்டேன். அந்த பையன் தான் இந்த பையன்னு அங்க ஒரு உயில் இருக்கு. அந்த உயில பார்த்த உடனே எல்லாரும் சரியாயிட்டாங்க. ஓகே, 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 ஓகே. அப்படி இல்லாம ஒரு பிச்சைக்கார பையன் தெரிஞ்சா அந்த மன்னன் என்ன பண்ணியிருப்பான், அந்த தலைய வெட்டியிருப்பான். ஸோ இப்படிதான் எல்லோருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்பது ஒண்ணு வரும். அந்த அதிர்ஷ்ட தேவதை எப்போ வருவா? எந்த நிமிஷம் வருவான்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீ வந்து குவாட்டரையும் பிரியாணியும் வாங்கி தின்னுட்டு திருட்டு பசங்களலாம் ஆதரவு பண்ணா, அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட தேவதை நாளை உன் வீட்டுக்கு வரவளா இருந்தா வரமாட்டா. பார்த்துக்க. திருட்டு பசங்களுக்கு ஓட்டு அன்பானவர்களே 2கே கிட்ஸ் ஆமா. ஒரு அருமையான கதை. ஒண்ணும் இல்ல. இந்த பஞ்சதந்திர கதைகள் இருக்குதுல்ல, அதில ஒரு கதை. இந்த கதை பசங்களுக்கு கல்விக்கு நான் கதை சொல்ல மாட்டேன். எனக்கு அவனுங்கள பிடிக்கவே பிடிக்கலையான்னு தெரியல. சரி அத விடு நம்ம கதைக்குள்ள போவோம். அதாவது கடல் ஓரமா ஒரு மரம். அந்த மரத்தில 2 சிட்டுக்குருவிகள். அந்த சிட்டுக்குருவிகள் ரொம்ப இருக்காங்க. பெண் புச மொஞ்சாதி முட்டை இடுறாங்க. அப்போ வந்து அது பொண்டாட்டி வ கேட்குது. என்னான்னு, "இங்க முட்டை விடுறது சேஃபா? கடல் பெரிய அலைகளெல்லாம் எடுத்துன்னு வந்து மரத்த இழுத்துன்னு போடுமே" அப்படின்னா ஆண் சொல்லுது. "நோ, நோ, நோ நான் பார்த்துக்கிறேன். அப்படி அந்த மாரி கடல்ல வந்து நீ இடுற முட்டைய எடுத்துன்னு போயிட்டா நான் விட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லுது. "முட்டாள் உனக்கு தெரியாது" அப்படி இப்படின்னு சொல்ல சரி ரைட். அப்புறம் நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு சத்தியம் பண்றேன்ல, அப்படி இழுத்துன்னு போச்சுன்னா நான் மீட்டு தரேன்னு சொல்றேன். சரின்ட்டு அப்படியே அதே மாரி அவங்க அங்கேயே அதே மரத்தில இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பயங்கரமான ஒரு அலை வந்து அப்படியே அந்த மரத்தை சாய்ச்சி அந்த சிட்டுக்குருவி இட்டிருந்த முட்டையோட மரத்தோட இழுத்துன்னு உள்ள போயிடுது. உடனே பொண்டாட்டி சிட்டுக்குருவி ஆம்பளை சிட்டுக்குருவிய திட்டுது. நான் அப்பயே சொன்னேன் நீ கேட்கல போல வந்து. உடனே வந்து இவங்க போய் என்ன பண்றாங்க, மத்த பறவைகள் கிட்டலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாரி வந்து இழுத்துன்னு போயிடுச்சு. உடனே அப்படியா! சரி. நீ வேதனைப்படாத. நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், கருடன் தானே நமக்கு தலைவன் கருடன். கருடன் பறவைகளின் தலைவன் யார்? கருடன் தானே. கருடன்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படியா! ஐய்யய்யோ! சரி இது சும்மா விடக்கூடாது. வா! நம்ம திருமால் கிட்ட போலாம். அப்படின்னு சொல்லிட்டு திருமால் அந்த சாமி அங்கிட்டு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நான் முட்டை போட்டேன். நான் போட்ட முட்டைய கடல் அரசன் வந்து அலைய அனுப்பி என் முட்டையெல்லாம் வச்சுன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே திருமால் என்ன சொல்றாரு, கடல் அரசனை கூப்பிட்றாரு. "ஏய் கடல் அரசா இங்கே வாடா. என்னடா சிட்டுக்குருவிங்க முட்டையெல்லாம் வந்து பொறிச்சு வச்சிங்கன்னு என்னடா பண்ணுற நீ?" அப்படின்னு உடனே கடல் அரசன் ஒழுங்கு மரியாதையா அவங்க முட்டையை அவங்ககிட்ட கொடுத்துருந்த உடனே கடலரசன், ஓகே திருமால் சாமி அவர்களே" அப்படின்னு
சொல்லிட்டு அந்த எங்கேயோ ஒரு மடுவில் ஒழிச்சு வச்சுருந்ததை அந்த மூட்டையை எடுத்து குத்துடுது. இது வந்து என்ன பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு வீரம் மிக்க, ஒரு துணிச்சல் மிக்க ஒருவரை வந்து இந்த சாமி இருந்தால் கூட காப்பாற்றும். ஸோ வீரமும் துணிச்சலும் முக்கியம். அப்போ அந்த பெண் சிட்டுக்குருவி வந்து ஆண் சிட்டுக்குருவியை பாராட்டுது. ஸோ உண்மையாக இருங்கப்பா. ஒரு 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 முட்டைக்காக, ஒரு சிட்டுக்குருவிகிட்ட முட்டைக்காக சாமியே இறங்கி வந்து கடல் அரசனுக்கு கட்டளையிடுறான். இங்கே இருக்கிற நீங்கள் குடியும் பிரியாணியும் வாங்கி தூண்டுற உன்னை ஆளக்கூடிய தலைவன் என்றும் உன்னை போட்டு மிரிக்கிறான். அசிங்கமாயில உனக்கு மனுஷனாடா நீங்களாம். யாராச்சும் துணிச்சல் முக்கியம், வீரம் முக்கியம். ஹாய் ஜெம்ஸு கிட்ஸ் டு கிட்ஸ். தாத்தா பேசுவதை வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். என்னடா அந்த கிழமை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாபம் விட்டுக்கிட்டே இருக்கிறானேன்னு உங்களுக்கு தெரியாது சில்ட்ரன்ஸு. தாத்தா வந்து சின்ன வயசில் ஆமாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தப்பாக யார் நடந்தாலும் பிடிக்காது. நான் ஓடிடுவேன். ஆமாம் நான் இருக்கவே இருக்குது திருட்டு ட்ரெயின். நான் அப்படிலாம் டெல்லி கில்லி அங்கே இங்கே கல்கட்டா கோவா எல்லாம் ஆனால் நான் போன இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெல்லின்னு வச்சுக்கோங்களேன். டெல்லியில் வந்து அந்த நேரு பிளேஸ்னு ஒன்று இருக்குது, ரெட் லைட் ஏரியா. அப்புறம் கல்கட்டா சோனாகாட்சி, அப்புறம் வந்து பாம்பே காமாட்டிபுரா, இந்த மாதிரி நாங்கள் நிறைய அங்கே தான் எனக்கு சோறு கிடச்சிது. நான் அந்த விபச்சாரிகளுக்கு வந்து நான் வேலைகள் செய்து கொடுப்பேன். அங்கே இருப்பேன், நல்லா சாப்பிடுவேன். நல்லா லவ் காதல் மாதிரிலாம் எனக்கு வந்தது கிடையாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆமாம் பாஞ்சிதோ தஸ்ஸுதோன்னுவாங்க. 5 ரூபா கொடு 10 ரூபா கொடு. நம்ம தமிழ் எழுச்சிங்களங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. கருணாநிதி பீரியடில் கூட ஒரு 5000 பேர் 10,000 பேர் என்னமோ வீட்டுலாம் கொண்டு வந்தாங்க. யாரோ ஒரு ரிப்போர்ட்டை ஒருத்தன் போய் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் புருஷனை கொண்டு வந்து விற்றான், அண்ணன் விற்றான், சித்தப்பா விற்றான், தம்பி விற்றான், புருஷன் இப்படி கொண்டு போய் எல்லோரும் விற்றுட்டானுங்க. அங்கே ரெட் லைட் ஏரியாவில் அப்படி விற்கப்பட்டவர்கள் தான் அந்த விலை மாதர்கள். அப்படிப்பட்டவங்களெல்லாம் ஒருத்தன் வீட்டுலாம் கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்து அவங்கெல்லாம் அங்கேயே வீடுகளிலே இருக்கிறார்களே என்றால் இல்லை, திரும்பவும் அவர்கள் அங்கேயே சென்று விட்டார்கள். ஏன் தெரியுமா? அவ்வளோ கேவலமானவன் அந்த சித்தப்பன், பெரியப்பன், தாத்தம், அப்பன், ஆத்தா, அம்மா திருப்பியும் கொண்டு விற்றுடுவான். எல்லாம் மறுபடியும் அவர்களே விரும்பி போய் அங்கே போயிட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், இப்போ கூட பாருங்கள். நான் அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ சொல்கிறேன். நான் ஆயிடுச்சு 20-25 வருஷம் ஆச்சு அந்த பக்கம்லாம் நான் போகல. பட் இன்றைக்கி அது 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அங்கே நான் பார்த்த சில விஷயங்கள் என்ன தெரியுமா? அந்த விலை மாதர்கள் இருக்காங்கல்ல, அப்பா யாருன்னே தெரியாது, யாருக்கு பார்த்தானே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளை அங்கே வச்சுக்காமல் வெளியில் சம்பாதிக்கிற காசை வச்சு வெளியில் கான்வெண்ட்டில் ஹாஸ்டலில் எங்கேயாவது வச்சு படிக்க வச்சு அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம காமராஜர் எடுத்துங்க, கக்கன் எடுத்துங்க, ராஜாஜி எடுத்துங்க, இது மாதிரி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணாங்களே, அவங்க ஆட்சி பண்ணாங்களே, அப்போ அந்த தமிழ் எப்படி இருந்தது? எம்ஜிஆருக்கு அப்புறம் வேறு யாருமே நல்லவர் இல்லையா? நீ இல்லையாப்பா தம்பி, நீ இல்லையா தம்பி, நீ இல்லையா? யாரையாவது ஒருத்தவங்களை சொல்லுங்களேன்பா. எம்ஜிஆருக்கு அப்புறம் இங்கே யாருமே நல்லவர் கிடையாதா? ஏன்பா அப்படி இருக்கிறீங்க தம்பிங்களா? டே ப்ளீஸ் தயவு செஞ்சு 2026 தாத்தா அழிஞ்சிடும் சொல்கிறேன். எவன் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லலை, ஆனால் நீ ஆட்சிக்கு வாடா தம்பி. சின்ன தம்பிங்களா, உங்களுதுடா இந்த உலகம் உங்களுதுடா. நீங்கள் தான்டா காப்பாற்றணும். நான் சொன்னேன் இல்லை, பிரச்சாரம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை பெரிய லெவலில் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க விலை மாதர்கள். ஆனால் உன் தாய் பத்தினின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பத்தினுங்கிறாடா. ப்ளீஸ் இந்த உலகத்தை காப்பாற்றுங்களா தம்பிங்களா. அன்பானவர்களே, உலக சின்ன பிள்ளைங்களே, உங்களை நம்பி தான் இந்த உலகம் இருக்குது. ஆமாம், வயசானவங்க எல்லாம் போய் சேர்ந்துடுவாங்க. ரைட்டா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு 62 வயசு ஆகிப்போச்சு. ஆமாம், நான் பழைய சோறு தம்பி. நான் என்ன தான் அனுபவம் பெரிய ஆசான் அவன் எனக்கு தெரியாத வித்தையா 64 கலைகளுக்கு நான் இந்த பீத்திக்கலாம். பட் பழசுப்பா, 62 வயது பழைய சோறு. நான் 10 வயது பையனுக்கு வந்து அவன் கண்ணோட்டத்தில் அவன் என்னை எப்படி பார்ப்பான்? படக்கேழம் பழசுன்னு தான் பார்ப்பான். ஸோ 10 வயது பையனுக்கு நான் பழைய சோறு, 62 வயது பழைய சோறு பழசு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சுட்டு இட்லி தான்ப்பா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதை நாளைக்கு வரைக்கும் வச்சா அது இட்லி உப்புமா பெருசு கசக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் செம்மையாக அன்றைக்கி வராங்க. பட் என்ன, அவங்க அந்த தாளங்கள் சரியில்லை. டிமால்னு போட்டு மண்டையை ஓடிச்சிக்கின்னு அர்த்தம் உள்ள பாடல்களை கொடுங்க. இந்த ஒரு பையன் ஒருத்தன் மைக்கேல் ஜாக்சன்லாம் புரட்சி பாடகர் தான். ஆமாம், அந்த பையன் ஒருத்தவன் கேரளாவில் ஒரு பையன் வேடனா ஏதோ ஒருத்தவன் அருமையான எவ்வளோ ஆமாம் எல்லாம் சமம் என்கிறான். அந்த மாதிரி எல்லாருமே எங்கள் சமந்தான்.
சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வழி விடுங்க, பாலமாக இருங்க. ரஜினிகாந்த் மாதிரி நாம் 190 படத்துலேயும் நானே தான் நச்சுங்கி நிற்பேன், நக்கி நிற்பேன்லாம் இருக்கக்கூடாது. வருங்கால பிள்ளைகளுக்கு வழி விடுங்கள்டா. அறிவு கட்டவன மூஞ்சியே எவ்வளோ நாளா பார்க்க முடியும்? உன் மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சா? அதை சொல்கிறேன், இந்த ரஜினிகாந்த் அந்த கமலஹாசன் வச்சு என் தெருவில் 30 40 அழகிகள் இருக்கான், அழகன் இருக்கான், நடிகை இருக்கான், மியூசிக் டேரக்டர் இருக்கான், இவ்வளோ பேர் இருக்கான்டா. ஏன்டா இந்த மாதிரி நாசம் பண்ணுறீங்க அறிவு கட்டவனுங்களை? வழி விடுங்கடா, பிள்ளைகள் வளரட்டும், பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் தான் நிறைய விஷயங்களை புதுமைகளை கண்டுபிடிப்பார்கள். நீ என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சதெல்லாம் அழிச்சின்னு இருக்கிறீங்க. எங்கடா இங்கே ஏதாவது பேட் அண்ட் ரைட் ஏதாவது இது இருக்குதா? அமெரிக்கன்றான், கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாலாம். அப்போ கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போகும்போது அப்போ அங்கே எவனுமே இல்லையே. நான் கேட்குறேன், ஏன்னா ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் இருந்தானே, அவன்லாம் அப்போ யார்? ரெட் இண்டியன்ஸ் அந்த காலத்தில் கொலம்பஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து எவனோ போய் அங்கே வியாபாரம் பார்த்துருக்குறான். கொலம்பஸ் போனார், புடுங்கினார், வாஸ்கோடா காமா வந்தார், நக்கானார், போர்த்துகீசியம், மைருக்கிரிசியம், ஃப்ரான்சி. என்னடா அவங்க லூசுத்தலமான பேச்சு? ஏதா ஆள்காட்டி பயலை எல்லாருக்கிட்டையும். ஆமாம், பிரிட்டிஷ்காரன் ஆண்டான், பிரிட்டிஷ்காரன் அவங்கள்ட்ட வேலை செஞ்சவன் எச்ச சொத்துருவன் யாரா? அந்த ஊருக்காரன் தானே. டேய் புரிஞ்சுக்கிங்கடா தம்பிங்களா, ஆள்காட்டி பசங்களை புரிஞ்சுக்கிங்கடா. இந்த உலகம் உங்களுதுடா. டேய், இந்த திட்டு பசங்க கையிலேருந்து எப்படியாவது மீட்டு எடுங்கடா தம்பிங்களா, அவங்கள தான் சொல்கிறேன். அன்பானவர்களே, உலக மக்களே வணக்கம். 3000 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் காசா பாலஸ்டீன்ஸ்க்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய சண்டை இப்போ அமைதி சமாதானத்துக்கு வந்திருக்கிறது. மாறி இருக்காங்க. தயவு செஞ்சு, ஆமாம், தயவு செஞ்சு எல்லோரும் மாறுங்க. இது பாருங்கள், கடல் கரை ஓரம் வீடு வாங்குவதை தவறுங்கள். நிச்சயமாக அது, ஆமாம், அந்த பயங்கரமான சுனாமி அந்த அலைகளில் சிக்கும். நிச்சயமாக இது நடக்கும், கண்டிப்பாக இது நடக்கும். வர டிசம்பருக்குள்ளே யாரையே நடந்தாலும் நடக்கும். பாருங்கள், இந்த மாயன் கேலண்டர்ஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாயன் கேலண்டர்ஸ்ன்றது வந்து ஒரு 18,000 சில்லற வருடங்கள் மட்டுமே உள்ளது தான் அந்த மாயன் கேலண்டர்ஸ். அதனால தான் அந்த 2012 வந்து உலகம் அழியுதுன்னு சொல்லிட்டு காட்டினானுங்க. அப்புறம் என்னமோ தெரியல, அப்புறம் இந்த கேலண்டரில் கூட்டுறோம் உலகம் பூராவே கூட்டிருந்தான். உலகம் பூரா எல்லா புத்தகமும் தப்பாக தான் எழுதப்பட்டிருக்குது. பைபிள் குரான் அதுக்கு இது எல்லாமே இடைச்சொற்கள் தான். எல்லாத்துலேயும் பொய்யுக்குது. பொய் இல்லாத ஒரே ஒரு விஷயம் உண்மை. காலங்காத்தால் நீ ஏஞ்சியாப்பா, நான் ஏஞ்சினாப்பா, சோறு சாப்பிட்டுமாப்பா, இதை மட்டும் பற்றி சிந்திங்கப்பா. அவன் வாழ்ந்தான், இவன் வாழ்ந்தான், அவன் சரித்திரம், இவன் சரித்திரம், அந்த ஊர் இந்த ஊர், அந்த ஊரில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான், இந்த ஊரில் இவ்வளோ பேர் இருக்கிறான், இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கிறான், நக்கின்னு இருக்கிறான், சப்பின்னு இருக்கிறான். இதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சுது பார். காலையில் இப்போ என்ன பிரச்சனை அதை மட்டும் பேசு. எவனா பேசலாம். சோறான் வாழ்ந்தான், மயிரை பிடுங்கலாம், கட்டினான், அவன் ஜோராயா போட போகிறேன். சேரம் வந்து ஒன்று சோறு விட்டு போகிறேன்னு கண்ணிக்கு வந்து சிலம்பு எடுத்துக்கின்னு இப்போ வந்து என் புருஷனை திருப்பி கொடுன்னு பாண்டியம்மானங்கிட்ட காட்ட மாதிரி கேட்டுன்னு இருக்க போகிறாங்களா? பருத்தா பசங்களை. பாவண்டா, உன் தாய் தந்தையர் பிச்சை எடுக்கிறான், மானத்தை விற்கிறான் உன் தாய். அதை வச்சு கொண்டு வந்து உனக்கு சோறு போடுற நிறைய குடும்பங்கள் இது நடக்குது. 10க்கு 10 வீட்டில் லட்சக்கணக்கான தப்பு நடக்குது. 10க்கு 10 ரூமில் லட்சக்கணக்கான தப்புங்க நடந்துக்குது. தயவு செஞ்சு இதெல்லாம் திருந்தணும். நீ யார் திருந்தாமல் போ. சின்ன குழந்தைடா, பாவம்டா. டே 8 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க நடா பாவம் பண்ணிச்சு. நீங்கள் பண்ணுற அப்பா ஆத்தா பண்ணுற பாவம் பிள்ளைங்களை போய் சேரும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டே பாவம் மேலே பாவம் பண்ணுறீங்க, தீமைகள் மேலே தீமைகள் செய்றியே. நீங்கள்லாம் பெற்றோரா? யோசிச்சுப்பா. நாங்கள் திட்டுறோம் தான், கத்துறோம் தான். எனக்கு குழந்த பாசம் அதிகம். எனக்கு பிள்ளை இல்லைப்பா. என் பிள்ளை ஒரே பிள்ளை செத்து போயிட்டான். நல்ல வேலைப்பா, செத்துட்டான். ஐயோயோ, இல்லாட்டினா இந்த ஊரில் அவன் இருந்திருந்தானா, அந்த உலகத்தில் அவன் இருந்திருந்தானா, இந்த அசிங்கத்தை இந்த மக்கள், இந்த கேவலமானவர்கள் கூட சேர்ந்து அவனும் கெட்டு குட்டிச்சவராக போயிருப்பான். நல்ல வேலை, என் பிள்ளை இறந்து போனதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இந்த கேவலமான மக்கள் கூட வாழ்க்கையே அதை நினைச்சி பெருமைப்படுறேன். சின்ன பசங்களா, இது உங்கள் உலகண்டா. எவ்வளோ குச்சி தான் செத்து போச்சுடா. அதுக்கு தாண்டா நான் சொல்கிறேன், குடிக்காதீங்க, இந்த ஓசி பிரியாணி எல்லாம் வாங்கி தூண்டிட்டு ஓட்டெலாம் போடாதீங்கடா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே வணக்கம். இப்போது இந்த உயிர்த்தன்மை இருக்குல்ல, அதாங்க இந்த பிரெயின் செத்து போயிட்டா தான் சொல்கிறாங்களே. பிரெயின் சாகிறதுக்கு முன்னால் அவனும் செத்ததாக சொல்ல மாட்டான்.
அந்த சிபிஆர் என்ன அது ஒரு இந்த ஹார்ட் அட்டாக் வந்தவனை வந்து பம்பிங்லாம் பண்ணுவானுங்க பாரு அந்த மாதிரி. அதாவது பிரைன் செத்தா தான் ஒருத்தன் செத்து போயிட்டான். அதுதான் அந்த உயிர்த்தன்மை. சரி, அந்த உயிர்த்தன்மை மீன்ஸ் வாட்? ஒரு ஜென் கதை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் சூன்யா அப்படி சொல்லுது. சூன்யா சூன்யா என்பது அது அந்த பாஷையில் என்னமோ தெரியல. சூன்யா அலை அப்படின்ற மாதிரி. அலை மீன்ஸ் வாட்? வேவ். கடலில் ஒரு மிகப்பெரிய அலையை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த அலையின் தோற்றம் அப்படியே, அந்த அலை அப்படியே எழுந்து அப்படியே நின்றுட்டா. ஒரு கடலில் ஒரு அலை இருக்குங்க, அது அப்படியே எழுதுங்க பயங்கரமாக 10 அடி 20 அடி 30 அடியா 200 அடி அலையெல்லாம் வரப்போகுதுன்றான். ஃபியூச்சரில் வரும். மெரினா பீச்சில் போய் படுத்துக்க பார்க்கலாம். அதெல்லாம் வரப்போகுது. இன்னும் ஒரு 4-5 வருஷத்துலலாம் வருன்றான். 200 அடி 300 அடி எல்ஐசி பில்டிங்கே முழுங்கி போயிடும். அந்த அளவுக்கு கடல் தண்ணி உள்ளே வருன்றான். அது வரும், நிறைய நடந்துருக்குது. அதான் அமெரிக்காவிலலாம் வருது. இந்த நியூ ஜெர்சி நியூயார்க் பக்கத்தில் இருக்குது நியூ ஜெர்சியெல்லாம் எப்போ வந்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வெளியேற சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை, அது எப்பயோ. அவங்களாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்று இடம் வீடுகிட்டலாம் கொடுத்துட்டான். இன்னொன்று இந்த பக்கம் ஒரு ஆஸ்திரேலியாவா, அங்கே ஏதோ ஒரு அதுவும் சீக்கிரமாக கடல் உள்ளே போகுது. அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா கடல் உள்ளே போயிடும், எல்லாம் போயிடும். சரி, நான் என்ன சொல்ல வரேன், அலை இருக்கு பற்றியா, மேலே போனால் கீழே வந்துடும். அதுதான் மேல் பார்க்கும்போது ஒரு தோற்றம், கீழே வந்துட்டா அது ஒரு தோற்றம். ரைட்டா? அதான் உயிர்த்தன்மை. மேலே இருக்க கீழே வந்துடும். இரவு பகல் பள்ளம் மேடு, அப்புறம் ஏழை பணக்காரன், நிறைய இருக்குது. உதாரணம் பகல் இரவு, இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, அன்பு வெறுப்பு, ஆண் பெண், காடு பாலைவனம், பனிமலை எரிமலை, மழை வெயில், இப்படி பலவாறாக இருக்குது. என்னது இந்த சூனியா மாயையா எல்லாமே. இதில் இன்னும் பெரிய மயிறு இவர் அப்படியே காலம்பு அப்படியே அது ஏன்ச்சு அப்படியே அங்கேயே நிற்கப்பட சனியனை தரித்திரமே. சாகும்போது ஆடானப்பட்ட அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் போகும்போது ஒன்றும் இல்லை, 2 ஓட்டை வச்சு அந்த ஓட்டுக்குள்ளே தஜால் அலெக்சாண்டர் எதையுமே எத்தின்னு போடலன்னு நான் சொல்லிட்டு போனான். புறம்புக்கு வச்சு ஆடிக்காரையும் அவங்காரையும் அவன் ஊட்டியும் இவன் ஊட்டியும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுன்னுக்கிற நீ அடித்து இந்த பசங்க உங்களை வெளுத்து வாங்க போகிறானுங்க. பேர் தொர்த்தி ஓடும் கட்சிக்கார பேர் எங்கேயோ ஓடு, எங்கே போனாலும் ஒன்று ஓததான். ஆனால் அது மட்டும் பண்ண பாவம் அந்த மாதிரி அவன் பிள்ளைங்க ஒன்று அடித்து தொடுத்துற காலம் கிட்டத்தில் இருக்குது. ஓடுவீங்க, ரத்தம் துடிக்க உன் பிள்ளையே ஒன்று ஓட வைப்பான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சின்னவங்களே, பெரியவங்களே, உலகத்தில் உள்ள எல்லோரும் தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை நிறுத்துங்க. எவ்வளோ நான் பார்க்குறேன், எவ்வளோ டிஜிட்டல் கைது, அப்புறம் என்னமோ ரம்மி விளையாட்டு, இந்த மாதிரி நிறைய பாவம் சாவறாங்க, தூக்கு போட்டு சாவறாங்க, ரொம்ப பேர் சாவறாங்க. பாவம், நீ சாவறதுக்காக தான் பிறந்த, நான் இல்லை சொல்ல. அதுக்கு அனாதியாக இப்படி தூக்கு போட்டுக்கின்னு ரோட்டில் காரில் பஸ்ஸில் லாரியில் அடிபட்டு சாவாத. நான் வேண்டிப்பேன், ஐயோ ஆமாம், ஒரு கொலைகாரன் கையில் கூட நான் சாவலாம், ஆனால் அனாதியாக ரோட்டில் சாவக்கூடாதுன்னு நான் விரும்புவேன். நான் ஜோபில் வச்சுன்னு இருக்கேன்ப்பா, எப்போவுமே சாவு ஜோபில் வச்சுன்னு இருப்பேன். இந்த செகண்ட் கூட நான் மசத் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல, யதார்த்தமாக வாழ்ப்பா, யதார்த்தமாக வாழ், யதார்த்தமாக பார், யதார்த்தமாக சிந்தி. ஃபோன் நம்பர் கொடுப்பா மச்சான், உன் ஃபோன் நம்பர் கொடு மச்சான், வீடியோ காலில் வர, அதெல்லாம் வேணாம். கமிட்மெண்ட்ஸ் வேண்டாம். ஆமாம், ஃபேஸ்புக்கு ட்விட்டரு புட்டர்னு நீ பாட்டு ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட்டுன்னுவா, லட்சம் செக்ஸ் ஃபோட்டோ உனக்கு அனுப்புவா, நீ லட்சம் செக்ஸ் ஃபோட்டோ அனுப்புவ, 2 பேரும் பீச்சில் சந்திச்சிப்பீங்க, அதுக்கப்புறம் காணாமல் போடுவீங்க. இது பேர் காதல் இல்லைப்பா, இது பேர் வாழ்க்கை இல்லைப்பா. நீ பெற்றுக்கிற பிள்ளைங்க எல்லாம் பிச்சைக்கார பிள்ளைங்க, ரோட்டில் அனாதையாக குப்பை தொட்டில் போட்டு போயிடுவேன். யதார்த்தமாக பழகு. எப்பா 10 வருஷத்துக்கு முன்னால் உன் ஃப்ரெண்டு ஒருத்தவன் திடீர்னு காணாமல் போயிட்டான். 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு ஊரில், தெருவில், ரோட்டில், அங்கே அவனை நீ பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே, மகிழ்ச்சி இருக்கே, அதுபோல் ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லை. சும்மா ஃபோன் நம்பரை கொடுன்னு ஃபோனை வாங்கிக்கிறது, ராத்திரி 12 மணிக்கு உக்காந்துங்க மகரடி சனியன்களை தருதுங்கிறது ரோபோக்கள் அதாச்சி ஒரு பொம்பளை பொம்மை வேணும்னு ஆன்லைனில் போய் ஆர்டர் பண்ணால் ஒரு பொம்பளை அழகாக மிகப்பெரிய அழகான ஒரு சைனா ஃபிகர் பொம்மை ரோபோ துட்டு இருந்தால் போதும். இங்கேயுமே பிள்ளை பெக்கிற காலங்கள், பொண்டாட்டி சமைச்சி கொடுப்பா, சோறு போடுவா, மேலே போடுவாள், அவளே போய் ஒரு ஹோட்டலில் க்யூவில் நின்றுக்கிறான். போய் பாரு, காலங்காலத்தில் தினமும் போய் ஹோட்டல் வாசல்களில் பாரு, பெண்கள் க்யூ. என்னான்னு பார்த்தா சாப்பாடு வாங்க, டிஃபன் வாங்க போயிருக்கா. டிஃபன் சோறுலாம் ஆக மாட்டேன் இனிமேல்.
அவளுக்கு 1008 வழி இருக்குது. எப்படி வேணாலும் கேள்விக்கு கூட இன்றைக்கி காசு வரத்துக்கு உண்டான வழி எப்படி காசை உற்பத்தி பண்ணிக்கணும் அவளுக்கு தெரியும். ஆனால் ஆண்கள், டேய் பசங்களா, சின்ன பசங்களா, உங்களால் நான் ரொம்ப பேசுகிறேன்டா. இந்த மாதிரி அயோக்கிய பசங்களெல்லாம் தொட்டி விட்டுட்டு நீங்கள் உலகத்தை காப்பாற்றுடாடி. எல்லாம் தென்கொரியா அங்கே இங்கே சினிமா படம் பார்க்குறேன், மயில் படம் பார்க்குறேன். ஆனால் கடைசியில் இந்த பல்லி எல்லாருக்கும் சகுனம் சொல்லுமா, அது போய் கழனி தண்ணியில் விழுந்துடுமா, அந்த மாதிரி இருக்கிறிய. அந்த பல்லி எல்லாருக்கும் என்ன சொல்லுமா, ஜோதிடம் சொல்லுமா, கடைசியில் பார்த்தா அது போய் கழனி தண்ணியில் விழுந்துருமா. இந்த ஜோசியம் சொல்கிறது, மயிர் சொல்கிறதெல்லாம் நீயாக இரு, உன்னை உணரு, உன்னை அறிந்து கொள், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே வணக்கம். காலையில் டீ கடையில் நான் வழக்கமாக உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி டீ கடைக்கு போகிறேன், டீ எல்லாம் வாங்கிட்டு வரேன், நான் எங்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுறேன், வீடியோலாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன், ஒரு சிகரெட்டை குடிச்சிக்கின்னு அப்படியே டீ குடிச்சிட்டு இருப்பேன். நான் எப்போவுமே வாட்ச் பண்ணுவேன், ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமே அப்படின்ட்டு. அப்போ சரி, என்னடா இன்றைக்கி காலையில் ஒன்றுமே கண்டென்ட்டே கிடைக்கலேன்னு உட்காந்து டீயை ரசித்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு கண்டென்ட் ஒன்று மாறிச்சு. ஒருத்தன் உட்காந்து பேசுகிறான் அப்படியே. ஆமாம், அமெரிக்கா எப்படி உருவாச்சு தெரியுமா, ஜப்பான் எப்படி தோன்றியது தெரியுமா, அமெரிக்கா அந்த மாதிரி எப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் அதை பற்றி பேசுகிறான்பா. ஆமாம், வெறும் 50 ஆண்டுகளில் துபாய் எப்படி வளர்ச்சி அடைந்தது தெரியுமா. ஆமாம், துபாயில் யாருக்குமே எவரும் வரி வசூல், இதற்குமே அந்த கவர்மெண்ட் வரி வசூலிப்பதில்லை. நீ என்னமோ பேசினாயா, பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நானும் டீ குடிச்சிட்டு சவையாக பேசுகிறேன். ஆள் பார்க்கறதுக்கு சாதாரணமாக என்ன மாதிரி தான். என்னடா அப்பா அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறானே அப்படி சொல்லி அப்படி டீ குடிச்சிருந்தா அது டக்குன்னு அப்படி வெளியில் ஒரு ஒரு பாப்பா, சின்ன பாப்பா இருக்கும், ஒரு 18 வயசு, ஒரு 10 வயசு, பக்கத்தில் இங்கே வேலை செய்து போலுக்குது. அங்கேருந்து சைக்கிள், அந்த டீ கடைக்கு எதிர்க்க ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளை எடுக்குது. இங்கேருந்து கத்துறான், ஏம்மா சைக்கிள் எடுக்காதம்மா, அங்கேயே வைமா அப்படின்றான். ஆச்சுப்பே, இதோ வரன்ட்டு வந்தா இன்னும் வரவே இல்லை. நானும் எவ்வளோ நாள் தான் வேலைக்கு போகாமல் சார் நான் பாட்டு உக்காந்துருக்கிறது. உனக்குன்னா நல்லா இப்போ டீ குடிப்பேன், அப்புறமா போய் நல்லா சரக்கு விடுவேன், கட்டிங்கை போடுவேன், அது ப்ராக்கெட்டை போட்டுன்னு கற்றுது, அங்கேருந்து கற்றுது. அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கின்னு வேலைக்கு போகுது. பாவம் அது போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றும் போல இருக்குது. நானாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த மாதிரி ஆளுங்ககிட்டலாம் பேச மாட்டேன். புறம்போக்குங்க திட்டு பசங்க டக்குன்னு கையை வாங்குவான். நம்ம ஊர் கதையெல்லாம் பேசுகிறான். பாவம் அந்த பாப்பா வேலைக்கு போகிற சைக்கிளை தூக்கின்னு வந்துட்டான். வளர்ச்சி எப்படி இருக்குது பற்றியா? இதுதான்டா வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. காலையில் டீ குடித்தானே, போகும்போது பார்த்தேன், காசு கொடுத்தானே, அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டான். பாப்பா பாவம் பெத்த பொண்ணு வேலைக்கு போகக்கூடிய சைக்கிளை தூக்கி நிறுவான்ட்டான். அது எத்தனை மணிக்கு அங்கே போய் ஆஃபீஸர் திட்டுவான், ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு. இவ்வளோ கேவலமானது தான். அதாவது இந்த ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்க. ஆமாம், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க தம்பி. இந்த டாக்டர் இருக்கிறான் பாரு, டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு என்ன வியாதி, அடப்போடா மயிறு உனக்கு வாதாண்டாண்டுவான். அதே மாதிரி ஜோசியக்காரங்கிட்ட போய், ஜோசியக்கார நான் எப்படி ஜோசியக்காரன் உருப்பிட மாட்டேனா, அட போடா உனக்கு தோசைன்னுவான். புறம்போக்கு அவன் ஒரு அவர் தான் பெரிய கிரியேட்டரு ஜோசியக்காரன். இந்த டாக்டரு திருட்டு பசங்க கிட்னியை தேடி இருக்கிறவன், கிளியை வச்சுக்கின்னு பழுப்பு நடத்துகிறவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுங்கிற வரைக்கும் நீங்கள் இப்படி தாண்டா இருப்பீங்க, திருந்த மாட்டீங்க. டேய் பிள்ளைங்களா ப்ளீஸ் கொஞ்சமாவது திருந்துங்களா, இந்த உலகம் உங்களுதுடா, நீ தாண்டா காப்பாற்றணும். மாணவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே வணக்கம். இப்போது அந்த கேள்விகள், கேள்விகள் கேட்காமல் இங்கு எதுவும் சரியாக நடப்பது இல்லை. ஆமாம், அதே நேரத்தில் அதாவது ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது இல்லை என்பது தான். இந்த ஏன் என்ற கேள்வி ரொம்ப முக்கியம், அளவோடு இருக்கணும். ஓஷோலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அளவுக்கு மிஞ்சிய வினாக்கள் பிரிவினைக்கு வித்திடும். ஆமாம், ஏகப்பட்ட கேள்விகள் ரொம்ப கேட்கப்பட வேண்டும். அது எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான கேள்விகள், சிந்திக்கக்கூடிய கேள்விகள். ஆமாம், கேள்விகள் கேட்பதனால் என்ன சிந்திக்க முடியும். ஆமாம், விடுகதைகள், பழமொழிகள் இதெல்லாம் படித்து பாருங்கள், நல்லா சிந்திக்க முடியும். கேள்விகள் வேண்டும். அளவுக்கு மிஞ்சிய கேள்விகள் பிரிவினைக்கு வித்திடுவது. பிரிவினை வேண்டும்னா நிறைய கேள்விகள், ஆனால் நிறைய கேள்வி கேட்பேன், நிறைய திட்டுவேன், நிறைய கற்றுவேன். ஏன்னா அப்போ தான் எவனும் நம்மக்கிட்ட ஒட்ட மாட்டான், பிரச்சனை இல்லாமல் வாழலாம். நீ வாழ அவனுக்கு ஜால்ரா போடுறேன்னு வச்சுக்கேன், அம்மா வா மச்சான் குடிக்க போடலான்னுவான், வா மச்சான் கூத்தடிக்கலான்னுவான், வா மச்சான் ரூம் போடலான்னுவான். புரியுதா? அதுக்கு தான் தேவையில்லை. அளவுக்கு மிஞ்சிய வினாக்கள் பிரிவினைக்கு வித்துடும்.
ஆமா. அதே மாரி மறுபடியும் திருப்பி என்ன சொல்றாரு, "அனைவரையும் அளவோடு நேசியுங்கள்." அதுக்கப்புறம் காரணம் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, "அவர்களில் ஒருவர் ஒரு நாழிகையில் உங்களுக்கு பிடிக்காதவராக மாறலாம். ஒரு செகண்ட்ல உனக்கு பிடிக்காதவனா அவன் மாறிடலாம். அதே நேரத்தில பாருங்க, அதேபோல் அனைவரையும் அளவோடு வெறுங்கள்." வெறுப்பு கூட அளவோடு வெறு. அ காரணம் அவர்களில் ஒருவர் ஒரு நாழிகையில் உங்களுக்கு பிடித்தவராக மாறிவிடலாம். ரைட்டா? நான்லாம் யாரையுமே வெறுப்பதில்ல. நான் வந்து கல்லு, புல்லு, மண்ணு, கிண்ணு, வானம், கீனம், பேயி, பிசாசு, மயிரு, மண்ணாங்கட்டி எல்லாத்தையுமே விரும்புவேன். எல்லாத்தையுமே விரும்புவேன். அளவோடு. அளவுக்கு என்னது மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எட்டத்துல இருந்து பார் நிலா அழகு. கிட்டத்துல போனா அது கேவலம் அசிங்கம். அவன் பொண்டாட்டியோ, புள்ளையோ, மயிரோ, மண்ணு எவனா இருந்தாலும் எதார்த்தமா பழகணும்னு வச்சுக்கயேன் பிரச்சனையே இல்ல. கமிட்மெண்ட்டு, ஃபோன் நம்பரு, மயில் நம்பருன்னு வாங்கி வச்சு புள்ளப்பூச்சி எடுத்து தொப்புளுக்குள்ளார விட்டுக்கிட்ட கதை தான். அது வேண்டாம். அளவோடு ஆமா. அளவோடு ஒருத்தவங்களோட பழகுங்க. ஏன்னா ஒரு செகண்ட்ல உனக்கு அவன் பிடிக்காதவனா போயிடுவான். அதே மாரி அளவோடு ஒருத்தவன வெறுங்க. ஏன்னா ஒரு செகண்ட்ல அவன் வந்து உனக்கு பிடித்தவனா மாறி போவான். அவர் சொல்றார். நான் சொல்லல. யாரு? ஓசோ. ஓசோ சொல்றார். ஆமா. அளவுக்கு மிஞ்சிய கேள்விகள் வந்து என்ன பண்ணிடுமா? பிரிவினையை உருவாக்குமா. பட் கேள்விகள் எல்லாமே அளவோடு வச்சுக்கப்பா. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. யாரா இருந்தாலும் நிலாவை எட்டத்துலேருந்து பாரு அழகு. கிட்ட கூப்பிட்டு ஜெபில வச்சுக்கின்னா கோவிந்தோ கோவிந்தோ. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, மை டியர் பூர்வுட் பீப்பிள்ஸ், நான் எப்போதுமே யாரையுமே அழகானவர்களே என்று தான் சொல்லுவேன். திட்டுவேன். அழகானவர்களே என்று சொல்லிவிட்டு திட்டுவேன். ஆமாம். நெருப்பு அப்படின்றதுனால வாய் சூடாது. அப்படிதான் நான் திட்டுறதுனால நீங்கள் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் சாபம் விடுறதுனால அது ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அது விதிப்படி அதுபடி நடக்கும். காரணம் நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், நிறைய பார்க்குறேன். அதை விட புத்தகங்கள் படிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி தான் வாழணும், இப்படி தான் கல்வி அறிவு, இந்த மாதிரி நிறைய படிக்கணும், டாக்டர் ஆகு, என்ஜினியர் ஆகு, அதாவு இதாகுலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா பிள்ளையும் இந்த சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் படிக்கும்போது போய் நிற்கலாம், நீ என்னப்பா ஆகணும் படிச்சுட்டு அப்படின்னு டாக்டர் ஆகணும். இதே மாதிரி தான் நீ கேட்டாட ஒன்று டாக்டர்னோ, ஒன்று வக்கீல்னோ, ஒன்று இன்ஜினியர்னோ, ஒன்று பைலட்டுன்னோ, ஒன்று வந்து பெரிய விஞ்ஞானின்னோ, ஒன்று வந்து பெரிய இந்த உலகத்தையே ஆளக்கூடியவனாலும், ஒன்று சாமியாராக போகணுன்னு, ஒன்று கொள்ளைக்காரனாக மாறணும், ஒன்று ரவுடியாக மாறணும். அப்புறம் இந்த சினிமா படங்களில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வில்லனுங்களை தான் இந்த பொண்ணுங்கள்லாம் லவ் பண்ணும். ஆமாம், ஹீரோவெல்லாம் அந்த காலத்தில் ஹீரோவை லவ் பண்ணாங்க. இந்த காலத்தில் வில்லனுங்களை தான் இந்த பொண்ணுங்க லவ் பண்ணுது. அந்த மாதிரி நான் வில்லன் ஆகணும் அப்படின்னு இந்த காலத்து 2K கிட்ஸுங்க. நீ எதுவாக வேணால் ஆகிட்டு போ, ஆனால் வாயில் வடை சுடுறதோடு சரி. எத்தனை பிள்ளைப்பா நான் வந்து படிக்கும்போது டாக்டர் ஆவேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஆகிருக்குது, வக்கீல் ஆவேன்னு சொல்லி வக்கீல் ஆகிடுது, அறிஞர் ஆவேன்னு சொல்லி அறிஞர் ஆகியிருக்குது, மாபெரும் சிந்தனையாளர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையாளர் ஆகிருக்குது, கவிஞன் ஆகிருக்குது. எல்லாம் கக்கூஸ் கழுவுது, என்ன ஒரு மயிரப்படுவது எதுவுமே வேஸ்ட். அவ்வளோ தான். எல்லாம் வாயில் வடை சுடுறது தான். ஆமாம், வாயில் வடை சுடுறது தான். வாயில் வடை சுடுறதை நிறுத்து. ஆமாம், வாயில் வடை சொல்லாதே. எங்கள் அப்பா சொல்லுவார், சொல்லாதே செய்யின்னு வர. அதை கூட ஒரு சினிமா படத்தில் எவனோ வச்சுருந்தான். நான் இங்கே என் ஃப்ரெண்டுங்க கேட்டேன், என்னடா அது எங்கள் அப்பா சொல்கிற டைலாக் இது, சொல்லாதே செய் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார். நான் அப்படி தான் எதையும் சொல்ல மாட்டேன், செய்வேன். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இது விடு, இது சும்மா தண்டம். என்னமோ நம்ம வீடியோ போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம். சும்மா என் டைமுக்கு, என் சந்தோஷத்துக்கு, என் நிம்மதிக்கு நான் போடுறேன். என் துட்டு கொடுப்பான், மயிரை கொடுப்பான், நீ பார்க்க மாட்டேன், இல்லை திருந்த மாட்டேன், நத்திங் டூயிங். அதுக்கெல்லாம் போடுறேன். நான் என் சந்தோஷத்துக்கு போடுறேன். சும்மா காமெடியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எதோ போடுறோம், எதோ பேசுகிறோம். நான் பேசுகிறத நானே கேட்குறேன், சந்தோஷமாகுது. ஆமாம், இப்போ கண்ணாடியில் இப்போ என் மூஞ்சை பார்த்து தலை வர்றேன் இல்லையா, பேண்ட் ஷீட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி பார்க்கல, ஒழுங்காக இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்குறேன். அப்படி தான் இது நான் பேசுகிறத நானே கேட்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ கேட்டானே கேட்காம போனேன்னா. பட் நீ நினச்சிக்காத அந்த ஆள் வியூஸுக்கெலாம் வீடியோ போடுறேன். அதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த எச்ச பசங்க நிறையா அந்த வீடியோ எழுதுறான். வியூஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மயிரை பிடுங்க, கற்றுக்கட்டுங்க, ஜால்ரா காலை மிக விட்டு கையாடிங்க. இந்த மெயின் மீடியா, ப்ரைம் மீடியா இதெல்லாம் திட்டு பசங்க எச்ச சோறு வாங்கி தந்துடுவோம் பேசுவான். அவன்லாம் துரோகிகள், நாட்டின் எச்சைகள். ஆமாம், அவனுக்கு பேச்செல்லாம் கேட்காத. ஒழுங்காக உன்னை பேசு, நீ பேசுவது நீ கேள்.